ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது சமூக வலைத்தளங்களில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3 ஆண்டு சிறை தண்டனை, அப்படி இல்லை அப்படின்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புன்னு வெளியே இருக்குது. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒன்றி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சமூக வலைத்தளங்களை இப்போ பயன்படுத்துவரோட எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. ஸோ இந்த நிலையில் சமூக வலைத்தளங்கள் பதிவிடுவோருக்கு பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கிய அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா தமிழக சென்னை பெருநகர காவல்துறை அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பிறரின் புகைப்படங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை அனுமதி இல்லாமல் வெளியிட்டால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்றும் லட்சக்கணக்கில் அபராதம் செலுத்த நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பில் தனி உரிமையினை மதிக்கவும் வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு 66E படி தனிநபரின் புகைப்படங்களை அனுமதியின்றி சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டால் 3 ஆண்டுகள் சிறை அல்லது 3 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சைபர் கிரைம் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அவசர உதவியை பெறுவதற்கு லைஃப் லைன் எண் மூலம் புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சைபர் கிரைம் உதவி எண் 1930 என்ற எண் மூலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றாட உபயோகிக்கக்கூடிய செயலிகள், அதாவது வலைத்தளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இதுலேயே குறிப்பிட்டதெல்லாம் சொல்லலாம். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு, யூடியூப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தனிப்பட்டவருடைய உரிய அனுமதி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களோட இன்ஃபர்மேஷனை நம்ம பதிவிடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் குற்றங்களில் ஆல்ரெடி பாதித்தவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி பாதித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவசர உதவி எண், அதாவது லைஃப் லைன் எண் கொடுத்துருக்காங்க. தேசிய சைபர் கிரைம் உதவி எண் பார்த்திங்கன்னா 1930 அப்படிங்கிற எண் மூலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் அளிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உரிய நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு காவல்துறை தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாரோட இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவில் அதாவது சமூக வலைத்தளங்களில் பகிரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பகிர்ந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிறை தண்டனை அனுபவிப்பீங்க. அது போக பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். ஸோ நீங்கள் எது ஷேர் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 1 or 2 டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தருடைய தனி உரிமையை நீங்கள் என்றைக்கும் அவங்களோட அனுமதி இல்லாமல் பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட் தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.